ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்நாடு ஸ்பெஷல். இன்றைக்கி எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச, எல்லோருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான குலோப் ஜாமுன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை நான் எம்டிஆர் குலோப் ஜாமுன் மிக்ஸில் தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வச்சு நம்ம எப்படி சூப்பராக கரெக்ட் ஷேப்பில் பண்ணலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி பெனிஃபிட் நான் சொல்ல போகிறது இல்லை, ஏன்னா நிஜமாக எனக்கு இதில் என்ன பெனிஃபிட் சொல்கிறதுன்னு தெரியல. பிகாஸ் நம்ம யூஸ் பண்ணுறது இன்ஸ்டன்ட் மிக்ஸ் பவுடர், அதுவும் இல்லாமல் நம்ம சர்க்கரை பாகு போட்டு செய்கிறோம். ஸோ கண்டிப்பாக ரெண்டுமே உடம்புக்கு நல்லதில்லை, நமக்கு கொலஸ்ட்ரால் தான் அதிகமாகும். கூடிய சீக்கிரமே நம்ம எப்படி ஹெல்த்தியான குலோப் ஜாமுன் செய்யலாம் நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். பட் அது வரைக்கும் அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் இல்லைனா 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி மட்டும் சாப்பிடுங்க. அடிக்கடி சாப்பிட வேணாம், ஏன்னா ஹெல்த் ரொம்ப முக்கியம் இல்லையா. ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஜாமுன் செய்ய நான் 160 கிராமில் எம்டிஆர் ஜாமுன் மிக்ஸ் 2 பேக்கெட் எடுத்திருக்கேன். இதில் ரொம்ப ஒரு சின்ன சிட்டிகை அளவு நம்ம சோடா மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சோடா மாவு சேர்த்திட்டு நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா நான் கிட்டத்தட்ட 180 ml அளவு காய்ச்சாத பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா திரும்ப கொஞ்சம் சேர்க்குறேன். நீங்கள் ஒரே டைமில் ஃபுல்லாக சேர்க்க வேண்டாம். நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போது இந்த டைமில் 1 ஸ்பூன் அளவு நான் நெய் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கிறேன். நெய் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். நெய் இல்லைன்னா நீங்கள் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். மாவு பிசைகிறப்ப ரொம்ப அழுத்தி பிசையக்கூடாது, ரொம்ப சாஃப்டாக தான் பிசையணும். ரொம்ப அழுத்தி பிசைஞ்சோம்னா நம்ம பொரிக்கிறப்ப உள்ளே வேகாமல் கட்டி அப்படியே இருக்கும். இதை நம்ம நல்லா பிசைஞ்சிட்டோம். இது ஒரு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் போல் நல்லா ஊறட்டும். மேலே கொஞ்சம் ட்ரை ஆகாமல் இருக்குது, இன்னும் கொஞ்சம் நெய் தடவி விடுறேன். இப்போது ஒரு தட்டு போட்டு நம்ம நல்லா மூடி வச்சிடலாம். மாவு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் போல் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். பேக்கெட்டில் 160 கிராமுக்கு 800 கிராம் சர்க்கரை எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப அதிக ஸ்வீட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் ஒரு பேக்கெட்டுக்கு 500 கிராம் வீதம் 2 பேக்கெட்டுக்கு நான் 1 கிலோ சுகர் எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் நம்ம எந்த அளவு சர்க்கரை எடுத்துருக்கோமோ அதே அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் 1 கிலோ சர்க்கரை, அதனால் 1 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். சர்க்கரை எல்லாமே நம்ம ஆட் பண்ணிட்டோம். அது நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இதில் கொஞ்சம் அழுக்கு இருக்குது. அந்த அழுக்கு ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் காய்ச்சாத பால் ஆட் பண்ணுறேன். 1/4 டம்ளர் இல்லைன்னா 1 கரண்டி அளவு பால் போதுமானதாக இருக்கும். இதையும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். அப்போ தான் உங்களுக்கு அழுக்கெல்லாம் ஓரமாக பிரிஞ்சு வரும். சர்க்கரை பாகோட பதம் கையில் தொட்டு பார்த்தோம்னா நல்ல பிசு பிசுப்பாக இருக்கணும். ஸோ நமது சர்க்கரை பாகு கம்ப்ளீட்டாகவே ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு அதை தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். மாவு 2 மணி நேரம் ஊறி நல்ல சாஃப்டாக இருக்குது. இப்போ இதில் காமிச்ச மாதிரி குட்டி குட்டி சைஸில் நம்ம உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். ஒரு பேனில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒன்று பொரித்து எடுத்துக்கலாம். இது முக்கியமான விஷயம் என்னென்னா, எண்ணெய் முதல் தடவை தான் நல்லா காஞ்சிருக்கணும். அப்புறம் நம்ம பால்ஸ் போடுறப்ப நீங்கள் ஃபுல்லாகவே மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் போடணும். ஏன்னா எண்ணெய் அளவுக்கு அதிகமாக காஞ்சாலுமே மேலே நல்லா ப்ரௌன் கலரில் பொரிஞ்சிடும். உள்ளே உங்களுக்கு கட்டி கட்டியாக பொரியாமல் அப்படியே இருக்கும். 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டுட்டே இருங்க. பால்ஸ் எல்லாமே எண்ணெயில் நல்லா பொரிஞ்சிருக்கு. பாருங்கள், நல்ல ப்ரௌன் கலரில் இருக்குது. இந்த டைமில் நம்ம எண்ணெயிலேருந்து வடிகட்டி நம்ம எடுத்து வச்சுருந்த சர்க்கரை பாகில் போட்டுக்கலாம். இதே மாதிரி நம்ம மீதம் இருக்க பால்ஸையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இன்னொரு முக்கியமான டிப் என்னென்னா, நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ண உடனே அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் ஓப்பனில் வச்சுருந்தீங்கன்னா சர்க்கரை பாகு கொஞ்சம் ஆறிடும். அதனால் என்னாகும்னா உங்களுக்கு ஜாமுன் சர்க்கரை பாகில் ஊறுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அப்படி சர்க்கரை பாகு ஆறினாலுமே நீங்கள் மிதமான சூட்டில் வச்சு லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. எடுத்து வச்சுருந்த எல்லா பால்ஸுமே நம்ம எண்ணெயில் பொரிச்சிட்டு சர்க்கரை பாகில் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் போல் ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், நல்ல உப்பி வந்திருக்கு. மேலே சாஃப்டாக இருக்குது உங்களுக்கு பார்க்கவே. ஸோ நம்ம ஜாமுன் அட்டகாசமாக ரெடியாக இருக்குது. ஏன்னா பாருங்கள், உள்ளே எந்த கட்டியுமே இல்லை, ரொம்ப சாஃப்டாக இருக்குது உள்ளார. ஸோ நம்ம ஜாமுன் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப ஈஸி செய்யறதுக்கு. செஞ்சுட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.